வெல்கம் வெல்கம் வெல்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அண்ணனை தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபேன்ஸ் மீட் வந்து நடக்க போகுது இன்னைக்கு. செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் ஃபுல்லாக ஒரு லைனில் வாங்க. ஆக்சுவலாக சூர்யா அண்ணனோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4 தடவை ஃபோட்டோ எடுத்திருக்கேங்க. முதல்ல எடுத்த ஃபோட்டோ தாங்க இது. இந்த ஃபோட்டோ எப்படி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல வந்து பிளட் டொனேஷன் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே தெரியும். நம்ம சீக்கிரம் சந்திக்கிறோம். அந்த போட்டோ ஷூட் பெண்டிங் இருக்குன்னு தெரியும். சீக்கிரமா சந்திக்கிறோம். போட்டோ ஷூட் முடிச்சுட்டு வெளில வரும்போது பாத்தீங்கன்னா அண்ணனோட காரு வந்து வெளியில நின்றுட்டு இருந்தது, ரேஞ்ச் ரோவர் காரு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருந்த சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த காரோட முன்னாடி நின்று போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 1 hour அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சக்தி பேலஸ் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் க்ரௌட் வந்து பயங்கரமாக இருக்குது. இன்னும் போக போக கூட்டம் நிறைய வந்துகிட்டே இருப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அண்ணனை தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபேன்ஸ் மீட் வந்து நடக்க போகுது இன்னைக்கு. ஒரு நீண்ட நாள் கனவுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம், அண்ணனை ஃபோட்டோவும் எடுத்திருக்கோம். பட் ஆனால் ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க ஃபோட்டோ எடுத்து. சிறப்பான தரமான சம்பவம்லாம் நீ பார்ப்பீங்கடா. ஆக்சுவலாக சூர்யா அண்ணனோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4 தடவை ஃபோட்டோ எடுத்திருக்கேங்க. அதுல முதல்ல எப்படி எடுத்தேன் அதோட விஷயம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ முதல்ல எடுத்த போட்டோ தாங்க இது. இந்த போட்டோ எப்படி எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கிளப்ல இருக்கிறோம். கிளப்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிளட் டொனேட் பண்ணாதான் வந்து அண்ணனோட சேர்ந்து போட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்ததுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 3000 பேரை பார்த்துருப்பேன். எல்லாருமே கட்டி பிடிச்சிருப்பேன், போட்டோ எடுத்திருப்பேன். இது வந்து நான் பிறந்த நாளில் பண்ண ப்ராமிஸ். சும்மாலாம் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன், பிளட் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறேன், இது பண்ணி நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ எல்லாருமே உங்களை தாண்டி மற்றவங்களுக்காக, மற்றவங்களை நினச்சி நீங்கள் பண்ண ஒரு காரியத்துக்காக அந்த மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் நான். ஸோ அதனால அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 11th or 10th தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் பிளட் டொனேட் பண்ணுறேன். எனக்கு பிளட் டொனேட் பண்ணுற ஏஜ் கிடையாது. அப்படி இருந்தும் நான் அந்த டைமில் பிளட் டொனேட் பண்ணி அண்ணனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையால் பிளட் டொனேட் பண்ணி தான் இந்த ஒரு ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது. ஸோ அப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபோன்லாம் அவ்வளோவா எதுவும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிஸ்டமும் இல்லைங்க. இப்போதான் சிஸ்டம், ஃபோன்லாம் எல்லாருக்கும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கு. பட் அந்த டைமில் நமக்கு இல்லை எதுவும் இல்லாதனால ஒரே ஒரு பிரிண்ட் மட்டும் போட்டு எடுத்துன்னு வந்து எங்கள் அப்பா வந்து கொடுத்தாரு எனக்காக. ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ அதுவும் மழையில் நெஞ்சு லைட்டாக கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ரெடி பண்ணணும் எதனா கொடுத்து. ஸோ முதல்ல அப்படிதான் சூர்யா அண்ணனை பார்த்தோம். ஸோ அந்த போட்டோஷூட் நடந்து முடிஞ்சு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடபுடலான விருந்தே நடக்குங்க. நல்லா வந்தவங்க ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வயிறார திருப்தியா நல்லா சாப்பிட்டுட்டு தான் போவாங்க வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் டிஷர்ட் அண்ணன் வந்திருப்பாரு. ரெண்டாவது தடவை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு பிளட் டொனேட் பண்ணி ரெட் கலர் டிஷர்ட்ல வந்திருப்பாரு. ஒரு 11 years பேக்குங்க. ஸோ அப்போ வந்து அண்ணனோட சேர்ந்து எடுக்கிறேன். அந்த போட்டோவும் நமக்கு சரியா இல்லைங்க. ஒரே ஒரு காப்பி மட்டும் தான் இருந்தது. அதுவும் ஃபேஸ்புக்ல இருந்து பேக்கப்ல இருந்து எடுத்தது. 3வது நம்ம எப்படி எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல பக்கத்துல பாத்தீங்கன்னா புலிப்பாக்கம். இந்த புலிப்பாக்கத்துல பாத்தீங்கன்னா கல்குவாரி அமைஞ்சிருக்குங்க. அந்த கல்குவாரியில தான் மாஸ் என்கின்ற மாசிலாமணி அப்படின்ற நம்ம அண்ணனோட படத்துல வந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து நாங்க போறோங்க. அண்ணன் வந்திருக்காருன்னு தெரிஞ்சதுனால அங்க போய் பாக்குறோம். பார்த்து இது மாதிரி ரசிகர் மன்றத்துல இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விடல. அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அண்ணனை கேரவன்ல மீட் பண்ணி எடுத்த போட்டோ தாங்க இது. 3வது தடவை எடுக்கிறோம் மாஸ் படத்தோட ஷூட்டிங் அப்போ. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில வருஷமா பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து போட்டோ ஷூட் கொடுக்காம இருந்தாரு. கங்கு ஆடியோ லான்ச்ல கூட சொல்லியிருப்பாரு அந்த போட்டோ ஷூட் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல வந்து பிளட் டொனேஷன் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே தெரியும். எந்த எமர்ஜென்சி வந்தாலும் நீங்க தான் முதல்ல போய் நின்று இருக்கீங்க. நீங்க எடுத்துக்காட்டா இருந்திருக்கீங்க நிறைய பேருக்கு. அதுவும் எங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. இந்த உறவு வந்து நான் சொன்ன மாதிரி உன் ரத்தமும் என் ரத்தமும் வேறு வேறாதான். நம்ம சீக்கிரம் சந்திக்கிறோம். அந்த போட்டோ ஷூட் பெண்டிங் இருக்குன்னு தெரியும். சீக்கிரமா சந்திக்கிறோம்.
கடந்த சில வருஷமா பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் நடக்காம இருந்தது. ஆனா இப்போ ரீசெண்டா தமிழ் புத்தாண்டு அதுவுமா எங்களுக்கு போட்டோ ஷூட் அலோவ் பண்ணி அவரோட போட்டோ எடுத்தங்க. அண்ணனோட எந்த படமா இருந்தாலும் சரி ஆடியோ லான்ச் அப்போ இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேன்ஸ் பாஸ் வரும். அது மூலியமா நம்ம அவர் கிட்ட வரைக்கும் கூட போய் பார்க்க வாய்ப்பு இருக்குங்க. அப்படி பார்த்தது தாங்க நிறைய தடவை. அண்ட் அது மட்டும் இல்லாம சூர்யா அண்ணாவை திடீர்னு ஒரு இடத்துல என்னால பார்க்க முடிஞ்சது. எங்கன்னு கேட்டீங்கன்னா ப்ரொடியூசர் மதுரை அன்புச்செழியன் அவர்களோட மகளோட மேரேஜ் அப்போ பாத்தீங்கன்னா கேமரா ஒர்க்குக்காக நம்ம போயிருந்தோம். அந்த இடத்துல திடீர்னு வந்து அவங்கள விஷ் பண்ணதுக்காக வந்திருந்தாரு. அந்த இடத்துல எனக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா இருந்தது. அடப்பாய் அழகா நம்ம பார்த்துடுமே, பரவாயில்ல நம்ம பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அந்த இடத்துல. அவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் தராரு போட்டோ ஷூட். ஒரு டிஸ்ட்ரிக்டும் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. போட்டோ ஷூட்டு நடக்குது, போரூர்ல நடக்குது. ஸோ நான் மட்டும் போல என்னோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு சூர்யா ஃபேன்ஸ் மெம்பர்ஸும் வந்து வராங்க. ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ணி தான் நம்ம ஒன்றா போகிறோம். ஸோ கார் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில், வீட்டு பக்கத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க நம்ம போய் ட்ராவல் பண்ணி அண்ணனை மீட் பண்ணுறது. முடிஞ்சால் ஷூட் பண்ண முடியுமான்னு தெரில, கேமரா உள்ள அவைலபிளான்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷூட் பண்ண போகிறோம். இது வராது, இதுதான் தள்ள முடியும். பேலஸ் அண்ணன் மட்டும் ஒரு 2 நிமிஷம்னா எங்க பேலஸ் அண்ணன் மட்டும் முன்னாடியே நிறுத்துங்க. அவனை தூக்கிட்டு டாப்ல போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபேன்ஸ் மீட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட கிளப்புக்கு பார்த்தீங்கன்னா 7 மெம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அலாட் பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே இங்கே வந்து 10 பேர் மேலே இருக்கிறோம். அதனால ரிக்வஸ்ட் பண்ணி அயன் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவர், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவர் பாத்தீங்கன்னா எங்களுக்காக ஒரு 10 டிக்கெட் அலாட் பண்ணி எங்களுக்கோசம் தந்தாருங்க. நாங்க 7 டிக்கெட் மட்டும் வச்சுட்டு போனா நீங்க மட்டும் போயிட்டு வந்துட்டீங்களே, நீங்க மட்டும் பாத்துட்டு வந்துட்டீங்களே, அப்ப மிச்ச பேர் நாங்க எதுக்கு இருக்கோம், ஃபேன்ஸ் கிளப்ல எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துருங்க. சோ அதனால நாங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 டிக்கெட்டாச்சும் தாங்க, ஏன்னா இங்க எல்லாருமே கிளப்ல இருக்கிறாங்க. சோ கிளப்ல இருக்கிறவங்க வந்தாகணும், அண்ணனோட போட்டோ எடுத்து ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருந்தது. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா வர முடியலங்க. ஸோ எல்லாம் ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷனால எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு 4 பேர் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா பல வருஷமா கேட்டுட்டு இருந்தாங்க, அண்ணனை எப்ப பார்க்க முடியும், போட்டோ ஷூட் எப்ப கிடைக்கும், ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாள் பெரிய கனவா இருந்தது அவங்களுக்கு. ஆனா ஒரு 4-5 பேர் கிட்ட பாத்தீங்கன்னா அவங்களோட வர முடியாத சூழ்நிலையே ஆயிடுச்சு. அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனால அவங்களால வர முடியலங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆச்சும் அவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை அமைஞ்சு போய் அண்ணனோட போட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைப்படுறேன். ஸோ 1 hour அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சக்தி பேலஸ் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் க்ரௌடு வந்து பயங்கரமாக இருக்குது. இன்னும் போக போக கூட்டம் நிறைய வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு கேமரா எடுக்க முடியுமான்னு தெரில. நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. நம்ம உள்ள ஃபோன் எடுத்துன்னு போக முடியுமான்னு தெரில. உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கான பாஸ் வந்து இப்போ தந்துட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் ஃபுல்லாக ஒரு லைனில் வாங்க. கிழக்கு மாவட்டம் இல்லை, வடக்கு மாவட்டம் மட்டும். பாஸ் வாங்கிட்டு ஃபோனை பேக்கில் வச்சுட்டு நீங்கள் உள்ளே போய் இருக்கலாம். செங்கல்பட்டு வடக்கு அதெல்லாம் சரி. ஓகே ஓகே. காத்தி காத்தி ரெண்டு பாஸ் வாங்க அங்கே ஃபோட்டோஷூட் முடிச்சுட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணனோட காரு வந்து வெளியில் நின்றுட்டு இருந்தது, ரேஞ்ச் ரோவர் காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துருந்த சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த காரோட முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருமே நம்மளோட கூட வந்த ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், கேமரா உள்ள அலோவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா கடைசி வரைக்கும் எடுக்கவே முடியலங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற பவுன்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே குறு 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 குருன்னு பார்த்துனே இருக்கிறாங்க, எவனா மாட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில அங்க ஒரு 2-3 பேர் வந்து புடிச்சுன்னு போயிட்டாங்க. சரி நம்ம எதுக்கு எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கேமராவா பேக்லயே வச்சோங்க. ஸோ வரும்போது பாத்தீங்கன்னா போன் எல்லாத்தையும் புடிங்கிட்டாங்க. நம்ம போன் எடுத்துட்டு வந்தோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்ல போட்டு எடுத்துன்னு போயிட்டோம் உள்ள. நம்மளால ஏதோ 1, 2, 3 கிளிப் எடுக்க முடிஞ்சதுங்க, அவ்வளவுதாங்க.
தமிழ் புத்தாண்டு அதுவுமா வாழ்த்துக்களை தெரிவித்து அவரோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு ஜாலியாக வந்துட்டோம் நம்மளோட செங்கல்பட்டு சூர்யா ஃபேன்ஸ் மெம்பர்ஸோட சேர்ந்து. இந்த ஃபோட்டோஷூட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் நான் சொல்ல வேண்டியதாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேணாம் ஃபஸ்ட்டு வந்து மைனஸை சொல்லிடுறேன். மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாங்க, ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க, டக்குன்னு அவங்க வந்து மூவ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. இதில் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து டக்குன்னு பேச விடாமல் டக்குன்னு அனுப்பிச்சிடுறாங்க. அப்படி அனுப்பிச்சதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துக்கிறவங்க எல்லாருமே டக்குன்னு லாங்கிலேருந்துலாம் கூட வந்திருந்தாங்க. அவங்களால டக்குன்னு இந்த 1 hour 2 hourல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷூட்டே முடிஞ்சுது. ஒரு 3000 பேர் வந்து வந்திருப்பாங்க அந்த ஒரு ஃபோட்டோஷூட்டுக்கு. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபோட்டோஷூட் வந்து அன்றைக்கி நடந்ததுங்க. தமிழ் புத்தாண்டு அதுவுமா நடந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஃபோட்டோஷூட்லாம் நாங்கள் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுங்க. அங்கேயே நம்ம எந்த இடத்துல ஃபோட்டோஷூட் நடக்குதோ அந்த இடத்துல ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும். இப்போ இருக்கிற ஃபோட்டோஷூட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோட்டோ எடுப்பாங்க, எடுத்துட்டு டக்குன்னு அவங்கள பிடிச்சி அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு செகண்ட் 2 செகண்ட் பேசலாங்க, நீங்கள் பேசலாமா இல்லை ஃபோட்டோக்கு ஸ்டில் போஸ்ட் கொடுக்கலாமா அப்படின்ற அந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுங்க கண்டிப்பாக. ஸோ இதுதான் ஒரு மைனஸாக இருக்குது. ப்ளஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமிங் சேவ் ஆகுதுங்க. டக்குன்னு முடிச்சுட்டு எல்லாரையும் வந்து டக்குன்னு அனுப்பிச்சிடுறாங்க வீட்டுக்கு. ஸோ இதுதாங்க, மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஃபோட்டோஷூட்டு சிறப்பாக தரமாக நடந்தது. நன்றி, வணக்கம்.